வெறும் 14 நாள்ல உங்க பால்னஸ் இருக்கிற இடத்துல கூட டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த ஹேர் பேக்க நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது, ஒரு 3 மாசத்திலேயே உங்களுக்கு குட்டி குட்டியா முடி முளைக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு செம்மையான ரிசல்ட் தரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்க்க போறது பால்னஸ் ஹேர் ரீக்ரோத் பேக் தான். ஸோ இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோதான் பால்னஸ் இருந்தாலும் வளராத முடியை கூட உங்க தலையில சீக்கிரமா வளர வைக்கிறது இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் நான் வெறும் மூணு இன்க்ரீடியன்ட் தான் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். வாரத்தில் 2 நாள்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா உங்கள் பால்னஸ் இருக்கிற இடத்துல கூட குட்டி குட்டியாக புது முடி வளரும். சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் வேணும்னா 3 மாதத்துல கூட நீங்கள் பார்க்கலாம். பட் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அப்படி இதில் என்னதாங்க இருக்குது, எப்படி தான் முடி வளரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விட்டமின் இருக்குது, மினரல் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு புது முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட இன்க்ரீடியன்ட் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குது. இன்க்ரீடியண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் பேக் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி வாரம் நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயோ இல்லை ஹேர் ஆயிலோ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் தேங்காய் எண்ணெயோ யூஸ் பண்ணும்போது அதில் உங்களுக்கு எந்த விதமான சத்தும் இருக்காது. பட் நீங்கள் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணும்போது அது செம்மையான ரிசல்ட் கொடுக்கும். நம்மளோட ஹேர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் புது முடி வளர்ச்சியை தூண்டி விடும். புதுசாக முடி வளர்ற முடியும் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இல்லாமல் பார்த்துக்கும். உங்கள் முடியும் நல்லா கருன்னு அடர்த்தியாக மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய ரிசல்ட்டை நம்மகிட்ட ஆயில் வாங்கி யூஸ் பண்ண நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். எவ்ரி மந்த் 5, 15, 25 டேட்டில் காலையில் 11 மணிக்கு நம்ம மீஷோ, அமேசான், நம்மளோட வெப்சைட்டான jagadeeshmeena.com ஸ்டாக் கொடுப்போம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 1 டேலேயே சோல்ட் அவுட் ஆயிரும். இன்னைக்கு இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் ஆளி விதை. ஃப்ளாக்ஸீட் எதுக்காக நம்ம எடுத்துருக்கோம்னா, இதில் ஒமேகா 3 and 6 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால இது நமக்கு பால்னஸில் கூட புதுசாக முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது போக இதில் இருக்கக்கூடிய விட்டமின் அண்ட் மினரல்ஸ் நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்கறதுக்கும், நல்ல ஹெல்த்தியாக ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ முடி வளரும் தான், ஆனால் வளர்ந்த முடியும் சீக்கிரம் கொட்டும்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃப்ளாக்ஸீட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 2-3 ஸ்பூன் ஆளி விதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சோன்னா இந்த மாதிரி ஜெல் வந்துடும். இந்த ஜெல் சூடாக இருக்கும் போதே ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது கூட நம்ம 2ஆவது சேர்க்க போகிறது அதுதான் கரிசலாங்கண்ணி. இன்றைக்கி நான் மஞ்சள் பூ பூக்கிற கரிசலாங்கண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த கரிசலாங்கண்ணி உங்களுக்கு கீரை கடையில் நல்லா கிடைக்கும். ஸோ நீங்கள் சொல்லி வச்சு வாங்கிக்கோங்க. கரிசலாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகை பொருள்னே சொல்லலாம். ஏன்னா முடி வளர்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதோட முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த கரிசலாங்கண்ணி நீங்கள் சேர்க்கும் போது உங்கள் முடியை நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் திக்காக மாற்றி கொடுக்கறதோட முடிக்கு நல்ல ஒரு கருமையவும் கொடுக்கும். புது முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கூட நம்ம 3ஆவதாக சேர்க்க போகிறது அதுதான் வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் கிடைச்சா கூட தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா வெங்காயத்தில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இது வேறு எந்த இன்க்ரீடியன்ட்லையுமே அதிகமாக கிடையாது. இது நமக்கு முடியோட வேர்ல இருந்து முடி தொட்டு வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒன்று. ஸோ அது வெங்காயத்தில் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட பால்னஸ் இருக்கிற இடத்துல கூட புது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கரிசலாங்கண்ணி எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் சேர்த்து 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அந்த சாரை ஃபில்டர் பண்ணி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற ஃப்ளாக்ஸீட் ஜெல்லோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல ஒரு ஜெல்லியான பேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த ஜெல்லியை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் தலையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிக் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஆயிலி ஹேரில் தான் இருக்கீங்கன்னா எக்ஸஸாக ஆயில் வைக்க தேவையில்லை. இந்த ஜெல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்க்ரீடியண்ட்டை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிலர் பவுடராக நாங்கள் எடுத்துக்கலாமான்னு கேட்பீங்க. அந்த மாதிரிலாம் எடுக்க வேணாம். இன்கேஸ் உங்களுக்கு கரிசலாங்கண்ணி அதிகமாக கிடைக்காது அப்படின்னா சின்ன வெங்காயத்தையும் கரிசலாங்கண்ணியும் ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா பறித்து நல்லா இடிச்சிட்டு அதை தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயை கூட இந்த மாதிரி ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை ப்ரிப்பேர் பண்ணி ஊற்றி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்துக்கணும். அப்போ தான் இதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ ஹேர் பேக்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கேல்பில் படுற மாதிரி
மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது உங்கள் முடியிலையும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா முடியில் அப்ளை பண்ணும்போது ஹேரை நல்லா திக்காக மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி முடிக்கு நல்ல ஒரு அடர்த்தியாகவும் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் பேக் எடுத்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். எப்போ நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணாலும் மேலேருந்து முடியோட எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆஃப்டர் ஹேர் வாஷ் உங்களோட முடியை பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காகவும் பளபளன்னு மாற்றி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஹேர் பேக்கை யூஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுங்க. உங்கள் கையில் நகம் இருந்துச்சுன்னா நகத்தை வச்சு சுரண்டிடாதீங்க. ஃபிங்கர் மட்டும் வச்சு லைட்டாக மசாஜ் கொடுத்தா போதும். இப்போ நான் இது ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது நம்மளோட ஜெகதீஷ் மீனா கோகோனட் மில்க் ஷாம்பு. இந்த ஷாம்புவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். டேண்ட்ரஃபை நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணி ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. நான் நேற்று ஹேர் பேக் போட்டேன். பட் என்னோட முடியை பின்னல் போட்டிருந்தாலே என்னோட ஹேர் பார்க்குறதுக்கு செம்ம சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குல்ல. இதுக்கு காரணம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ளாக்ஸ் சீட் தான். அது போக கரிசலாங்கண்ணி உங்கள் முடிக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிரே ஹேர் ப்ராப்ளமே இருக்காது. அதே மாதிரி வெள்ளை முடின்றதும் வராது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் ரிசல்ட் பார்க்கலாம். 2 நாள் யூஸ் பண்ண முடியலன்னா ஒரு நாளாவது யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.